மெசேஜ் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு நான் வந்து எல்லாரும் கேர்ள்ஸா தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல. ஆனா நான் பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படிங்கிற வசனம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நீதிமொழிகள் 31:30 இருக்குது. இந்த நான் ஏன் இந்த வசனத்தை எடுத்தேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா காடுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுவும் கர்த்தருக்கு. அதாவது நம்ம பைபிள நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நீதிமொழிகள் 1 அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம சிறு வயசுல இருந்தே நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு அப்படின்னு நிறைய நமக்கு வந்து முதலாவது நம்ம யாருக்கு தான் இடம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் இடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும்? அம்மா அப்பா மற்ற பெரியவர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படிதானே? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படிங்கும் போது இந்த வசனம் பாத்தீங்கன்னா ஏன் இவங்கதான் புகழப்படுவாங்களா? அப்ப மத்தவங்க எல்லாம் புகழப்பட முடியாதா? அவங்கள புகழ மாட்டாங்களா? அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இத வந்து நம்ம நான் கொஞ்சம் உள்ள போய் நான் இந்த வசனத்தை ஆழமா சிந்திச்சப்ப சரி இத நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இதை எடுத்தேன். பாத்துக்கோங்க. இதுல என்ன அப்படின்னா, அதாவது வெளிப்புற அழகு. இப்ப நம்ம பெண்ணா இருக்கட்டும், ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு சிறு வயசுல இருந்தே நம்ம ஒரு வாலிப வயது அடைஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, ஒரு நம்மளுடைய உடல் தோற்றம், வெளி தோற்றத்தை வச்சு அழகா நம்ம மேக்கப் பண்ணிக்கணும், நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்மள எல்லாரும் பார்க்கணும். அப்பதான் நமக்கு ஒரு இது அப்படி நம்ம நம்ம வந்து நினைப்போம். பட் ஆனா இந்த வசனத்தின்படி நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிப்புற அழகு இல்ல, இது கவர்ச்சி. வெளிப்புற அழகு மீன்ஸ் என்னது? நம்ம வெளியில ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மேக்கப் போட்டுட்டு போறது. இது வந்து நம்ம நினைக்கிறோம் இதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்திரீனா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆண்னா இப்படி அழகா ட்ரெஸ் பண்ணணும், அது இருக்கணும். பட் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கவர்ச்சி வந்து கவர்ச்சியை விட தேவ பக்தி, ஞானம், உண்மையான புகழுக்குரிய பண்புகள் இது எல்லாம் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியுமா? ஒரு ஸ்திரீயோ ஒரு ஆணோ என்ன செய்ய முடியும்? புகழப்பட முடியும். வேறவங்களால என்ன செய்ய முடியும்? புகழப்பட முடியும். அப்ப இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்கணும். க இந்த வெளி அழகு அதாவது கவர்ச்சியை விட தேவ பக்தி, ஞானம் நமக்கு இருக்கணும். அப்புறம் உண்மையான புகழுக்குரிய பண்புகள் இருக்கணும். சோ இதெல்லாம் இருந்தாதான், அதனாலதான் கர்த்தரை கண்டு அஞ்சி அவருடைய வழிகள்ல நம்ம நடக்கும்போது இந்த பெண் என்ன செய்யப்படுவா, இந்த ஆண் என்ன செய்யப்படுவாங்க? மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வசனத்துடைய பொருள் என்ன அப்படின்னா, வசீகரம், அழகு அது வந்து வீண். வசீகரம் வந்து என்னது? வஞ்சனையானது. அழகு வீண் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிலையான புகழுக்கு. இந்த வெளிப்புற அழகு வந்து நமக்கு என்னைக்கும் நிலைக்காது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்குல நமக்கே என்ன தெரியும்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிரும்? அது மங்கி போயிரும். ஆனா ஒருவேளை சிலர் பாத்தீங்கன்னா வெளியில பார்க்க நல்லா இருப்பாங்க. ஆனா உள்ள அவங்க கிட்ட போய் நம்ம பக்கத்துல போய் பேசவோ, இது பண்ணவோ நெருங்கவே முடியாது. சில பேரெல்லாம் பார்த்தோம்னா. அப்ப ஆனா சில பேர் பார்த்தா, பார்க்கறதுக்கே தோற்றமே இதா இருக்கும். ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அந்த உள்ளான இருதயம் வந்து, "உனக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உன்னை நல்லா இது பண்றேன்." அப்படின்னு நமக்கு வந்து அந்த அவங்க பேசுறதுலயே நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப அததான் வந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கவர்ச்சியான தோற்றம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு என்ன செஞ்சிரும்? ஏமாற்றத்த குடுத்துரும். அது வந்து என்ன செய்யாது? நிலையான புகழுக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உண்மையான பயபக்தி, அதாவது என்ன உண்மையான பயபக்தினா என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்றேன். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை வெறுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு நிலையான புகழையும் மதிப்பையும் குடுக்குது. இப்ப நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாதவைகள்னா என்னது? பொய் பேசுறது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இல்ல பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுறது, மற்றவங்களை ஏமாற்றுறது. மற்றவங்களை ஏமாற்றி சிலர் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை ஏமாற்றி வாழ்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல மற்றவங்கள ஹர்ட் பண்ணி, அதாவது அவங்கள துன்பப்படுத்தி, அவங்க துன்பப்படுறத பார்த்து இவங்க சிரிக்கிறது.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். இப்ப நீங்க ஸ்கூலோ காலேஜோ இல்ல வேலை செய்யற இடங்கள்லயோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அநேக இந்த மாதிரி ப்ராப்ளம்கள்லாம் வரும். நம்ம அதெல்லாத்தையும் தாண்டி போகணும் அப்படின்னா நம்மளுடைய வழியில தான் நம்ம போகணும். சில பேர் நம்மளை ஏமாற்றுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதாவது வருவாங்க அவங்க வந்து ஏய் நீ வரலாம்ல ஒரு நாளாவது நீ உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வா சினிமாக்கு வா இல்ல இப்படி பீச்சுக்கு வா பார்க்குக்கு வா அவங்க வீட்டுல இருந்து காசை திருடிட்டு வா ஏதாவது நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமா கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய இல்ல ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் அதையெல்லாம் வெறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் வெறுத்தாதான் அவருடைய கட்டளைகள் அதாவது அவருடைய கட்டளைகள்ல 10 கட்டளை இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் அப்பொழுது இது எல்லாமே அதாவது பொய் சொல்லாதிருப்பாய் களவு செய்யாதிருப்பாயாக பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக இது எல்லாமே அதுல அடங்கிருது. அப்ப இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு வெறுக்கிறாரு. அந்த வெறுப்பு தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அதெல்லாம் வெறுத்து அந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் வச்சிருந்தா நமக்கு என்ன கிடைக்குமா நிலையான புகழ் மதிப்பு கிடைக்கும். சரி இப்ப இதுல இருந்து நம்ம என்ன இப்ப நீங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்றீங்களே தேவ பயம்னா என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம். தேவ பயம் அப்படின்னா என்னது? இப்ப வந்து நமக்கு தேவ பயம் வரணும் இல்ல நம்ம அவருக்கு என்ன அப்படின்னா அவர் மேல நம்ம அன்பு வைக்கணும் மாறாத அன்பு. அப்படின்னா என்னது அவரை தான் நமக்கு முதல்ல வைக்கணும். சில பேர் வந்து உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா சில இப்ப நீங்க குழந்தைகளா இருந்தீங்க இல்ல அம்மா அப்பா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். இல்ல அம்மாவா ஆனவங்க குழந்தைங்க இல்ல கணவர் இப்படி யாரையாவது அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லணுமா முதலாவது ஆண்டவர் தான் நமக்கு இருக்கணும். அடுத்தது அவருடைய மகிமையினுடைய நிமித்தமாகவும் அவரை மதித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த வேதத்துல அவர் என்னென்ன கட்டளைகள் எப்படி வழி நடத்தணும் எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த இதுல நம்ம போனா தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. கரெக்டா நம்ம இதுக்கு சொல்லணும் அப்படின்னா தீமையை வெறுத்து என்ன செய்யணுமா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும் எல்லாரும் பயப்படணும். அடுத்தது இந்த வசனம் வந்து இன்னொன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பெண்களுடைய ஆண்களுடைய அப்படின்லாம் கிடையாது. இதுல நம்ம ஒரு உலகத்துல கடவுள் நம்மளை வந்து படைச்சிட்டாரு அப்படின்னா ஒரு நோக்கம் இல்லாம யாரையுமே கொண்டு வர மாட்டாரு. நமக்கு சில நேரத்துல கஷ்டம் கொடுக்கலாம். அப்ப நம்ம நினைப்போம் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும்தான் இந்த கவலையா அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் நம்மளை நோக்கி ஒருத்தவங்க வருவாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க இப்படி இருக்குப்பா அப்படின்னு. அப்ப நீங்க நினைக்கலாம் ஐயோ நம்ம கவலை கூட பரவாயில்ல இவங்கள பார்த்தா அதை விட மேல இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் நினைப்போம். அப்படி அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணுமா இந்த வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. அவருக்கு பயப்படுகிற பயம் அந்த இது சில பேர் சொல்லுவாங்க நம்ம கிட்ட வருவாங்க. ஏய் நீ இந்த மாதிரிலாம் இருந்தியே என்ன உனக்கு பிளெஸிங் கிடைச்சிருக்கு என்ன என்ன இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட உங்களை வந்து சொல்லுவாங்க. இப்ப நீங்க படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். எப்படியோ ஜஸ்ட் நீங்க மார்க் குறைவா வாங்கியிருக்கலாம். உடனே என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து பத்தியா நீ ஆண்டர்ன்னு போன சர்ச்சு போனா அந்த மீட்டிங் அட்டன் பண்ண இங்க போனா அங்க போன ஆனா என்ன உனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு பத்தியா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு உங்களை ஹர்ட் பண்ணி உங்களை ஒரு மாதிரி திசை திருப்புறதுக்கு பாப்பாங்க. அதுக்குன்னே சில பிசாசு நிறைய பேர் தூண்டு விடுவாங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களையே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால அவங்க யார் வந்தாலும் பரவாயில்ல. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட பலன் தாங்க ஏசப்பா இதெல்லாம் தாங்கி கொள்றதுக்கு எனக்கு பலன் தாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஞானத்தை தாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். ஏன் அப்படின்னா ஞானம் இல்லாம இருந்தோம்னு வைங்களேன் இந்த உலகத்துல நம்ம ஒரு வீட்டை விட்டு நீங்க வெளியில ஒரு நிமிஷம் கால் எடுத்து வச்சீங்கன்னா நிறைய பேரை சந்திக்க வேண்டியது வரும் நமக்கு. அப்ப அதுல வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அந்த வலையில எல்லாம் சிக்கணும் அவங்க கிட்ட எல்லாம் பேசி சமாளிச்சு ஜெயிச்சு வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு முதல்ல வேண்டியது என்னது ஞானம் தான். நம்ம அறியாமை சில நேரத்துல ரொம்ப இருக்கும். ஏன்னா சில பேர்கிட்ட அதாவது நல்ல விஷயம் நம்ம கிட்ட சொல்ல வருவாங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்க கிட்ட என்ன செஞ்சிருவோம் வேற யாரும் அதுக்கு முன்னாடி பேசினாங்கன்னா அவங்க கிட்ட கோவமா ஹர்ட் பண்ணி பேசி விட்டுருவோம். சோ இன்னொருத்தவங்க கெட்டவங்களா வருவாங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ண போறாங்கன்னு தெரியாமையே நம்ம அவங்க கிட்ட நல்லதா பேசிக்கிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் பக்தி ஞானம்
அடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். இந்த நாளும் இதுதான் நமக்கு வந்து என்னது, வெளிப்புற அழகை விட மதிப்பு மிக்கவைன்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்புற அழகைன்னா என்னது, அதான் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா போனாதான் நம்ம அழகு, நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சில பேரு இருக்கிறாங்க. அதுவும் இருக்குது. பட் ஆனா சில பேரு வசீகரமா பிறரை மயக்கிறபடி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூடாது. இது தேவ பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒழுக்கம், பக்தி, ஞானம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், இது 4 இருந்தா இது எல்லாத்தையும் நீங்க எங்க போனாலும் என்ன செஞ்சிடலாம், ஆஹ் எங்க போனாலும் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3:3-4 என்ன வசனம் சொல்லியிருக்கு, உங்க அலங்காரம் பின்னலான ஜடை அலங்காரத்தினாலும் பொன் ஆபரணங்களினாலும் உடை தரிப்பதினாலும் வெளி தோற்ற அலங்காரமா இராமல் இருதயத்தில் மறைந்திருக்கும் நல்ல, அதாவது இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமுள்ளவனாயும் சாந்தமும் அமைதலும் ஆவியாய் இருக்கிற அழியாத அலங்காரமாய் இருக்க கடவது. அது தேவனுக்கு முன்பாக மிகுந்த விலையேற பெற்றதும் உள்ளதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த வசனத்துல பாருங்க, பேதுரு வந்து அதாவது சொல்றாரு, பெண்கள் வந்து தங்கள் வெளிப்புற அழகை வந்து பெருமைப்படுத்தி கொள்வதை விட உள்ளே இருக்கும் குணங்கள், உள்ளனா நம்ம உள்ளத்துல இருக்கிறது சாந்தம், அமைதி, அதுக்கப்புறம் என்னது பயபக்தி, இதுல வந்து நம்ம என்ன செய்யணுமா, கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குணங்கள் தான் என்னது, அழியாத குணங்கள். ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருடைய லைஃப்ல வந்து இந்த 3 இருந்தாலே நம்ம என்ன செய்வோம், யார் வந்து நம்ம கிட்ட பேசினாலும் சில பேர் வந்து நம்ம கிட்ட கெட்டதா பேசுவாங்க. அதுக்கு என்ன செஞ்சிடணும், அமைதிதான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம பனிஷ்மெண்ட். அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா 2 தடவை கத்தி பார்த்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ என்னடா இவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கிறோம், உன் பாட்டுக்கு பேசாம இருக்கிறான், இவ பாட்டுக்கு இருக்கிறாளே அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு அவங்க பேசுறது பிடிக்கல, நீ சீக்கிரமா கிளம்புங்கிற மாதிரி நம்ம அமைதியா இருந்துடணும். சில பேர் நல்லா பேசுறாங்களா, அவங்க பேசுறத கேட்கணும். காதுலாம் கேட்க கடவன்னு சொல்லி இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நல்லது சொல்றாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், அத கேட்கலாம். அது மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பயபக்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளான அழகு, நீதியுள்ள நடத்தை, அன்பு, கடவுள் மீதான நம்பிக்கை வைக்கணும் நம்ம வந்து. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஆஹ் கிறிஸ்தவங்க ஆண்டவரை நான் ஏத்துக்கிட்டே ரட்சிக்கப்பட்ட எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு ஏதோ ஒரு குறை வச்சுட்டாரு, இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம ஜெபிச்சோம் கிடைக்கல, தாமதம் ஆகுதுன்னா அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிருவாங்க, விட்டு போயிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் அந்த அவர் மீதான நம்பிக்கை, இன்னொன்னு விவேகம், அறிவு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், விட்டு விடவே கூடாது. அவரை நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கவலை இருக்குது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சு போய் ஷேர் பண்றீங்கன்னு வைங்களேன், அதை அவங்க சீக்கிரட்டா வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அதை என்ன செய்வாங்க, நீங்க இல்லாத டைம்ல இன்னொருத்தவங்க கிட்ட போய் அவளுக்கு இப்படியா, அவனுக்கு இப்படியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படியே அது 1 2 3 4 அப்படியே 10 இதுவா போய் அது வேற மாதிரியே போயிடும். ஆக்சுவலா உங்களுடைய விஷயம் வந்து சின்னதா தான் இருக்கும். ஆனா அதை என்ன செஞ்சிருவாங்க அவங்க, அப்படியே ஒவ்வொருத்தர் காதுக்கு போக 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 அது 10 விஷயம் 10ஆ மாறிடும். அப்போ உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுங்க, முதல்ல உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா முழங்கால் போட்டு காலையில எழும்பி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு லைஃப்ல நடக்கும். நான் சொல்றேன், என்னுடைய லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான். நம்ம அதிகாலையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது, ஐயோ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் தூங்குற நேரத்திலேயே நம்ம ஜெபம் பண்ணணும்னா அந்த நேரத்துலதான் ஆண்டர் நம்ம கூட ரகசியமாக சில இதுகளெல்லாம் பேசுறதுக்கு அந்த டைம் உகந்த டைம். இல்ல ஒரு 6 மணிக்கு மேலனா உங்க வீட்டுல எல்லாரும் எழும்பிடுவாங்க, கச கச கசன்னு சத்தம் கேட்கும், உங்களால ப்ரேயர் பண்ண முடியாது. அப்புறம் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சுருக்கமா ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம் நம்ம. அதனால ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு இப்ப ஸ்கூலோ காலேஜோ நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமிங் காலையில ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் போக போக நீங்களே ஜெபிச்ச உடனே உங்களை அவரே எழுப்புவாரு, என் மகளே என்கிட்ட பேசவா, இன்னைக்கே வரல அப்படின்னு உங்களுக்கு அவரே வந்து என்ன செய்வாரு, உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்பாங்க. கண்டிப்பா நீங்க வந்து இதை உணர்வீங்க, நீங்க அந்த ஜெபத்துல உணர்வீங்க. அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் வந்து எப்பொழுதுமே மற்ற ஜபத்துக்கு மற்ற டைம்ல நீங்க பண்றதுக்கு என்ன, இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நாளையில இருந்து ட்ரை பண்ணி பாருங்க.
நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வசீகரம், அதாவது நம்ம வந்து சில பேரு நம்மள வசீகரம்னா என்ன அப்படின்னா மற்றவங்கள கவர்றது, கவர்ச்சி. அது வந்து என்னது நிலையற்ற தன்மை. அடுத்து இன்னொன்னு வஞ்சகம். வஞ்சகம்னா என்னது? சிலர் அது வந்து ஏமாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம பண்ற அந்த ஆடை அது எல்லாம் வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடரலா இருக்கக்கூடாது. இன்னொன்னு கடவுளுடைய அது கடவுளுக்கு பிடிக்காத காரியம். உண்மையான நீடித்த அழகு அப்படிங்கிறது கடவுளுடைய பயபக்தி. அதாவது என்னன்னா நம்மள பார்த்தாலே தெரியணும். ஒரு மனத்தாழ்மையா இருக்கணும். ஒரு அன்பா, கைண்டா வேறவங்க கிட்ட நம்ம பேசும்போது, அப்ப இந்த இந்த பிள்ளைகிட்டயா, இந்த பையன்ட்ட நம்ம போய் சொன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க, இந்த பிள்ளை சொல்லுவா. அப்படின்னு நம்ம கிட்ட வரணும் சில பேரு. வந்தாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட என்னது இருக்கிற ஆண்டவருடைய அன்பு இருக்குது. அவருடைய ஞான கடவுள் குடுத்திருக்கிறாரு. அதனால நம்மள தேடி வர்றாங்க. நம்மகிட்ட ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி வர்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்ம உனக்காக நான் ஜெபிக்கிறேன். உனக்காக நானு வந்து ஏதாவது நம்மளால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா நான் ஜெபிக்கிறேன். அப்படி நம்ம சொல்லலாம். அதனால கடவுளுடைய பயபக்தி, மனத்தாழ்மை, அன்பு, சாந்தம் இதுதான் உள்ளான குணங்கள். இததான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு ஆண்டவர் என்ன செய்றாரு? சொல்றாரு. இன்னொன்னு கடவுளின் பார்வையில இதுதான் என்ன செய்யறதா மிகவும் உயர்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேவ பயம்னா என்னது அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அது வந்து என்னது? கடவுள் மீது நம்ம இருக்கிற நான் முதலே சொன்ன மாதிரி மரியாதை, அன்பு, பரிசுத்தமா இருக்கிறதுக்குரிய மதிப்பு அளிக்கிறது. அவர்கிட்ட நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். நானு என்கிட்ட கள்ளம் கபடு இல்ல, எந்த இதுவும் இல்ல. நான் வந்து இப்ப வந்திருக்கிறேன் ஏசப்பா, என்னைய வந்து மன்னிச்சிருங்க. இனி நான் அந்த தப்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து மன்னிக்கிறதுக்கு தயவா இருக்கிறாரு. ஆனா அதுக்காக நம்ம பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு டெய்லி அதையே தெரிஞ்சே தப்பு செய்யறது தவறு. அது இனிமே நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. அப்படி யாராவது செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கூட அத விட்டுருங்க. அப்புறமா நீங்க பாருங்களேன், உங்களுக்கு அவ்ளோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அதே மாரி பாருங்க, நீதி அதாவது நம்மளுக்கு இந்த நீதியா நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பு மாதிரி இருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம வீட்லயே பாருங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, "ஏய் அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. ஒரு திங்ஸ் எடுத்தா அத கரெக்ட்டான இடத்துல வையி. இப்படி போறியா? இப்படி இப்ப வெளியில போறேன்னா, இந்த இந்த இத வாங்கிட்டு வா. இப்படி கவனமா இரு." அப்படின்னு நமக்கு சொல்றது வந்து என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு க கோவமா இருக்கும். நமக்கு எரிச்சலா இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஆனா, அதே பேரண்டா நீங்க ஆகும்போது, அப்ப நமக்கு தெரியும். ஆமா, நம்மால அன்னைக்கு சொல்லி வளர்த்தாங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்மளால வந்து நம்ம பிள்ளைங்கள நம்ம நல்லா பார்க்க முடியுது. இல்ல நம்ம கரெக்ட்டா போறோம். இப்ப நம்ம பேரண்ட்ட விட்டு ஒரு ஹாஸ்டல்லயோ, இல்ல தூரமா எங்கேயோ நம்ம இருந்து படிக்கிறோம், இல்ல வேலை செய்றோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம? இண்டிபெண்டன்ட்டா நம்ம கரெக்ட்டா அதே அவங்க இருக்கிறம்போது நீங்க எவ்வளவு நீதியா, உண்மையா இருந்தீங்களோ, அதே மாரி நம்ம இருக்கலாம். அங்க ஏன் நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கிறதுனால, அங்கேயும் அப்படியே இருப்பீங்க. அப்போ உங்க சாட்சிய என்ன செய்யலாம் நம்ம? அங்க காத்துக்கலாம். அந்த ஹாஸ்டல்லயோ, அந்த இடத்துலயோ, நீங்க வேலை செய்யற இடத்துல, காலேஜ்ல, ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல, அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க சொல்லுவாங்க, "இந்த பிள்ளையா, இந்த பையனா, இப்படி நல்ல பையன். இவங்கள நம்பி நம்ம போகலாம். இவங்கள நம்பி நம்ம என்ன செய்யலாம்? எல்லாம் இவங்க கூட போகலாம், படிக்கலாம், ஷேர் பண்ணலாம், பிரேயர் பண்ணலாம்." எல்லாம் அப்படின்னு உங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது எதுக்கு? நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கிறதுனால புகழப்படுவீங்க. புரியுதா? அந்த மாதிரி. சோ இன்னொன்னு பாருங்க. அது மாரி இப்படி நம்ம பயப்படுறதுனால சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, மனுஷர்களுக்கு பயப்படுவாங்க. இன்றைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மனுஷர்கள் வந்து கொஞ்சம் அவங்க ஒரு அழகாவோ, இல்ல ஒரு ஆணும் சரி, பெண்ணும் சரி பார்த்திருக்கீங்களா? காலேஜ்லயாகட்டும், ஸ்கூல்ல ஆகட்டும் பாருங்க. அந்த மாரி கொஞ்சம் ஒரு ஹைஃபையா இருக்கிறவன் வந்துங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மற்ற அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்க, கொஞ்சம் லோவா இருக்கிறவங்கள, இல்ல அழகு இல்லாதவங்கள, அவங்களலாம் கூப்ட்டு கேலி பண்றது, ஆ அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு மாரி மட்டம் தட்டி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட அந்த ஹேபிட் இருக்கும். அப்ப இந்த மனுஷங்கள கண்டா இந்த வேற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. அப்ப மனுஷருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அவ் அவன் வரட்டும், என்னதான் பண்ணுவான்னு பார்க்கலாம். அப்படின்னு தான் நம்ம இருக்கணுமே ஒழிஞ்சு, ஐயோ! அவனுக்கு கீழ்ப்படிவாங்க சில பேர். "ஏய் போ இதெல்லாம் எழுதிட்டு வா எனக்கு. இதெல்லாம் நீ பண்ணா தான் நான் உனக்கு இப்படி பண்ணுவேன், ஃபேவர் பண்ணுவேன்." அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா?
அவங்களெல்லாம் நீங்க என்ன செய்யணும், அவங்கள புறம்பே தள்ளி விட்டுறணும். அவங்க கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணிடணும். அவங்கள பேசக்கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம இப்படி ஆண்டவர் மேல அன்பா இருந்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறதுனால நம்மள என்ன பண்ணுவாராம் ஆண்டவரு, தீமையிலிருந்து விலக்கி நமக்கு நல்ல ஒரு விசேஷித்த ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வாரு, கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த இப்ப நமக்கு ஒரு சில நேரத்துல நம்மள அறியாம தவறு பண்ணலாம், இல்ல அறிஞ்சே தவறு பண்ணலாம். அதுக்கு சில தண்டனைகளும் நமக்கு குடுப்பாரு. சிக்ஷை குடுப்பாரு. அதாவது சிக்ஷைன்னு சொல்லி தண்டனை குடுக்கலாம். அந்த தண்டனைய கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயந்துறக்கூடாது. அந்த தண்டனைக்கு பின்னாடி நமக்கு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குது. இப்ப இல்ல ஒருவேளை உங்க கூடயே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த ஃப்ரெண்டு ஒரு 1 ஃப்ரெண்டோ, 2 ஃப்ரெண்டோ இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அவங்களதான் நம்பி இருக்கீங்க. அவங்க அவங்க இல்லாம உங்களால முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அவங்கள விட்டு உங்கள விலக வச்சுருவாரு. அப்ப நீங்க வந்து சோர்ந்து போயிரலாம். ஏன்டா நம்ம விலக வச்சுட்டாரு, ச்சே! அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்படி நீங்க சொல்லும்போது, ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அவர வந்து ஏன் உங்கள அவர்ட்ட இருந்து விலக்கியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு பெரிய இன்னொரு இது பிளெஸ்ஸிங் வைக்க போறாரு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. இவங்க இல்லன்னா, இவங்கள விட நல்ல ஒருத்தர உங்களுக்கு என்ன செய்வாங்க, காண்பிப்பாங்க. அந்த ஊர விட்டு வந்துட்டோம் நம்ம, ஐயோ! அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதே ஆ பெர்சன நமக்கு வேற இடத்துலயும் நல்ல பிளெஸ்ஸிங்கா நமக்கு குடுக்கலாம். இல்ல ஒருவேள அவங்க தவறானவங்களா இருந்தா, அதையும் கூட நம்மளால என்ன செய்வாரு, சீக்கிரமா அவரு விலக்கி வைக்கலாம். அதனால அவர் குடுக்குற தண்டனைய வந்து அஞ்சுவதை விட, அவருடைய அன்பையும், மன்னிப்ப அவர் குடுக்குறாருங்கிறத நம்ம நம்பணும். மன்னிச்சுருவாரு. நம்ம பண்ற தப்ப மன்னிச்சுருவாரு. ஆனா அதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, தவறு செய்து கொண்டே இருக்கக்கூடாது, அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு சொல்ற ஒரே ஒரு இது என்னன்னா, க அதாவது அவர நம்ம புரிந்து கொண்டு, ஆழமான மதிப்பு அவர் மேல வைக்கணும். அன்பு, கீழ்ப்படிதல். இது வந்து என்ன? அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். சங்கீதம் 112:1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிந்து, அவர் வழிகளில் நடப்பது. கர்த்தருக்கு பயந்து. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தருக்கு தான் பயப்படணும். மனுஷங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாரி அரட்டி, உருட்டி சில பேர் வச்சிருப்பாங்க நம்மள வந்து. நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்க கிளாஸ்லயோ, வேலை ஸ்தலத்திலயோ, இல்ல இனி வருங்காலங்களிலேயும் நமக்கு அந்த மாரி சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். ஏன்னா, வாலிப பிள்ளைகள் இந்த இந்த ஏ அதாவது என்ன சொல்றது? இந்த வயது, இந்த டீன் ஏஜ் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த வயசுல நீங்க பரிசுத்தமா இருந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த வயசுல இனி வரப்போகிற இதுல எந்த பயமும் வேண்டாம். உங்கள நம்பி உங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம், உங்கள எங்கனாலும் விடலாம். நீங்க அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருவீங்க, உயர்த்தப்படுவீங்க. அப்புறம் பாருங்க, இப்ப நம்ம ஒரு பாவத்தை கண்டு அஞ்சி பயந்து ஓடக்கூடாது. இப்ப கடவுள் வந்து நம்ம என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து நம்ம பாவத்தை எல்லாம் வெறுக்கிறாரு. அப்ப பாவத்தை வெறுக்கும்போது நம்மளும் என்ன செய்யக்கூடாது, அந்த பாவத்த செய்யக்கூடாது. நீதி எது, அநீதி எதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த நீதியான தண்டனை அவரு குடுப்பாரு. இப்ப நீங்க பொய் சொல்றீங்க, இல்ல பிறரை ஏமாற்றுறீங்க, ஆ பிறருக்கு விரோதமா பேசியிருக்கலாம். நமக்கு அறியாமையில பேசியிருக்கலாம், சிலர் தெரிஞ்சே கூட பேசுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து கடவுளிடத்துல நம்மள இன்னும் நெருங்குறதுக்காக சில அந்த மாரி நேரத்துல நீங்க செஞ்ச பாவத்துக்கு ஒரு சில தண்டனை குடுப்பாரு. அத நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஏத்துக்கணும். உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாரி தண்டனை குடுத்த உடனே பைபிள் ரீடிங் கிடையாது. அப்புறமா சர்ச்சுக்கு மாட்டாங்க. வசனம் படிக்கிறதில்ல, பாட்டு படிக்கிறதில்ல, எந்த இதையும் அட்டெண்ட் பண்றதில்ல. எனக்கு ஒண்ணும் ஆண்டவர் பிளெஸிங்கே தரல. நான் போய் என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துறக்கூடாது. அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அத போய் என்ன செய்யலாம்? ஆண்டவரே நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க. அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிரலாம்? அவர்கிட்ட தாழ்மையா கேட்கறதுல எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஞானத்தின் ஆரம்பமே என்னதுதான்? தேவ பயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புத்தியீனமான செயல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஆசீர்வாதத்திற்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்க்கான திறவுகோலே என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு வசனத்துல இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? அவங்க தான் என்ன செய்வாங்களாம்? ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள்ன்னு போட்டிருக்குது.
அதனால இதை விட வேற தெளிவா அவர் கொடுக்கறதுக்கு வசனமே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணணுமா, தேவனுக்கு பயந்து சரி. வேதத்துல வந்து நீங்க பார்க்கலாம், கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்களுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. நீங்க உங்களுக்கும் நிறையவே தெரியும். அது யாரெல்லாம்? ஈசாக்கு. ஈசாக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. என்ன பண்ணாரு? அவருக்கு ரொம்ப வயதாகி ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்தாரு. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணாரு? அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார். அத்தனை வயது வரையும் பொறுமையா இருந்து கடவுள் நமக்கு கொடுப்பாருன்னு விசுவாசமா இருந்து அவருக்கு குழந்தைய கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு என்னாச்சு? அதான் ஆண்டவர் அவர்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு நினைக்கிறாரு, இவனுடைய விசுவாசத்தை பரீட்சை பண்றதுக்காக. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அதுக்கும் பயந்து, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து, அவருக்கு தெரியும், ஏன்னா அவர்தான் கொடுத்தாரு, அவரே கேட்கிறாரு, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை என்ன செஞ்சாரு? பலியிடுறதுக்கு கொண்டுட்டு போனாரு. அதனால அவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கும் அவரை நம்ம சொல்றோம். அடுத்து யோபு. உங்களுக்கு தெரியும், யோபுவும் என்ன பண்ணாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மனைவி வந்தாங்க, எல்லாரும் வந்து சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவர் என்ன செய்யல? யாருடைய பேச்சையும் கேட்கல. தேவனுக்கு பயந்து நீதியாய் நேர்மையா என்ன செஞ்சாரு? உத்தமமாய் அவரும் வாழ்ந்தாரு. இப்படி நிறைய பேர் சொல்லலாம். ஆனா நான் உங்களுக்கு சில இதுக்கு கொர்நேலியோ தெரியுமா உங்களுக்கு? 100க்கு அதிபதி. அதாவது அவர் வச்சு அவருக்கு கீழே இவ்வளவு பேர் வேலை செஞ்சா கூட அதுல தன்னுடைய வேலைக்காரன் ஒருத்தனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? இதாயிருச்சு. ஆனா அவன் நினைச்சிருந்தா, நீ போ அங்க ஆண்டவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி பண்ணல. அவரே வந்து என்ன செஞ்சாரு? ஆண்டவருக்கு வந்தாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவர் மேல வைத்திருக்கிற அந்த பயம், மரியாதை, அன்பு காரணமா வந்தாரு. அது ஒரு அவரை. அதனால நம்ம இன்னைக்கும் என்ன செய்யறோம்? சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா யாத்திராகம் 1:17 எகிப்திய மருத்துவச்சிகள் பாத்தீங்கன்னா எல்லா ஆண் குழந்தைகள், அந்த ஹீப்ரூல இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் என்ன செஞ்சிடணும்? கொன்றணும் நீங்க எல்லாரும் அவங்களுக்கு சொன்னாங்க. ஆனா அந்த மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? ஐயோ, ஒவ்வொரு குழந்தையும் கொன்னா என்ன ஆகுறதுன்னு அவங்க கடவுளுக்கு பயந்தாங்க. அந்த மாதிரி நாங்களே ஒரு மருத்துவச்சிகள், நாங்க உயிரை அதாவது குழந்தைய கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோமே தவிர எடுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு பயந்து அந்த குழந்தைகளை என்ன செஞ்சாங்க? காப்பாற்றுனாங்க. அதனால இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்க லைஃப்ல என்ன பண்ணாங்க? பிளெஸிங்ஸ் நிறைய வாங்கினாங்க. அதனால அவரை நம்ம என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்யக்கூடாதான்? நம்ம செய்யக்கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுக்கு உதாரணமா நான் ஒரு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன், அவன் பேரு பாத்தீங்கன்னா மோகன். அவன் வந்து நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பான், நல்லா பாக்குறதுக்கு லுக்கா இருப்பான், அழகா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் போற வர்ற இடத்துல எல்லாம் காலேஜ்ல வந்தீங்கன்னா போக வர இருக்கும்போது அவன் கூட படிக்கிற பிள்ளைங்கள அவன் எப்படியாவது கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு பிள்ளைய அவனுடைய அழகுனால இது பண்ணா. அவ பேரு காவியா. அவளும் அதே மாதிரிதான். நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், சௌந்தரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் இது பண்ணான். ஆனா இந்த மோகன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் நல்லா பணக்கார வீட்டு பையனா இருக்கிறதுனால அவன் வந்து இவளுக்கு ரொம்ப அடிமையாயிட்டான். அடிமை மீன்ஸ் என்னது? அவளுடைய அழகுல, வெளி தோற்ற அழகுல வந்து அவ அப்படி வசீகரமா வஞ்சனையா இருந்ததுனால மயங்கி, எதுக்கு அவ மயக்குனா? இவங்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் அவ எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு திருடிடலாம். திருடிடலாம் மீன்ஸ் அதை செலவழிக்க வச்சு நல்லா அவ வந்து அவன் கூட இருந்தான். அப்ப இவன் மைண்ட்ல என்ன ஓடுச்சு? சரி, இவளையே நம்ம திருமணம் பண்ணலாம், இவதான் நமக்கு லைஃப்ல செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? ஒரு நாள் அவங்க எல்லாருக்கும் சொல்லி திருமணமும் பண்ணிட்டான். ஆனா மேரேஜ் பண்ண உடனே அவ என்ன பண்ணிட்டா? அவளுடைய சுயரூபத்தை காமிச்சிட்டான். சுயரூபத்தை காமிச்சு என்ன பண்ணிட்டான்? அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும், பணம் என்னென்னலாம் வச்சிருந்தாலோ எல்லாத்தையும் இவன்கிட்ட இருந்து என்ன செஞ்சுட்டா? வாங்கிட்டான். வாங்கிட்டு இவனை தனியா விட்டுட்டு அவ ஓடி போயிட்டான். அப்ப இவனுக்கு ரொம்பவே சோகமாயிட்டான். ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டான். போன உடனே என்ன பண்ணிட்டான்? அவன் வந்து ஐயோ, நம்ம வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டோமே அப்படின்ட்டு அவன் வந்து இருக்கும்போது அவன் அவங்க கூடயே இருந்த ஒரு வேலை பார்க்குற அந்த ஒரு பெண்ணு
ம மலர் அவ கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டா. ஆனா ரொம்ப சாந்தமா, அமைதியா அவ உண்டு, அவ வேலை உண்டு. இப்படிதான் அவ வந்து போயிட்டு இருந்தா. ஏன்னா இவன் படிக்கிற காலத்துல இவங்க வந்து இவன் இந்த காவியா, இவன் எல்லாரும் அவள வந்து ரொம்ப நீ அழகுல குறைவு, அப்படி இப்படி கேலி கிண்டல் எல்லாமே அவள வந்து பண்ணாங்க. ஆனா அவ வந்து அத கண்டுக்கிடவே இல்ல. அவ நல்லா படிச்சு நல்லா இதாகி வந்தா. ஆனா இன்னைக்கு இவன் இந்த மாதிரி ஆன உடனே போய் அவள்கிட்ட பேசுறான். பேசி என்ன ஆச்சு உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை வந்து அவ இப்படி விட்டுட்டு போயிட்டா அப்படின்ன உடனே இவ இவ வந்து சரி நான் உனக்காக நல்ல இது பண்றேன், ப்ரேயர் பண்றேன் எல்லாம் சொல்லி இவளை வந்து என்ன பண்ணிட்டான் அவனை அவனை ஒரு அதாவது ரொம்ப டிப்ரெஷன்ல போய் ரொம்ப கஷ்டமா அதாவது ஏன்னா அவன் வந்து ரொம்ப அவளை நம்பினான். இந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி எல்லாம் பண்ணி இதெல்லாம் நான் ரொம்ப தப்பு பண்ணேன், உன்னைய நான் அவ்வளவு கேலி பண்ணேன் எல்லாம் பண்ணேன், ஆனால் நீ ஏன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்லாம் கேட்டான் இவட்ட. அப்ப அவதான் சொன்னா இல்ல, என்கிட்ட வேணா வெளியில அழகு இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நான் உண்மையிலேயே எல்லார் மேலயும் நான் அன்பு வச்சிருப்பேன், என்கிட்ட அந்த இது குணம் இருக்குது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நான் ஆண்டருக்கு பயந்து அவரு காட்டுற வழியில நான் நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லி அப்புறம் இவனுக்கு ஒரு நாளடைவுல என்ன ஆயிடுச்சு, சரி இவன் நம்மளுக்கு நல்ல இதா இருக்கிறான், அதனால இவளையே நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் மன்னிப்பு கேட்டு அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணி அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருந்தாங்க. இதையே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு நீங்க வாலிப பிள்ளைகளாகிய நீங்க வந்து என்ன அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா மனம் போன போக்குல போயிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்க உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மைண்ட்ல போயிட்டு இருப்பாங்க, வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, படிக்கிற நேரம் படிக்கிறது இல்ல, ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒண்ணு அவங்களுடைய அழகா இருக்கலாம், இல்ல சில பேர் படிப்பு நிமித்தமா பெருமையா இருக்கலாம், சில பேர் அவங்களுடைய அந்த பொருள் பணம் அந்த மாதிரி இருக்கிறதுல பெருமையா இருக்கலாம். இது எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் வீண் அப்படிங்கிறார் ஆண்டவர் வந்து. இதெல்லாம் இருந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும், மரியாதை இருக்கணும், அன்பு இருக்கணும். இது இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம லைஃப்ல வாழ்க்கையில பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இந்த அதாவது நீங்க வீட்டை விட்டு சரி எங்கேயும் நம்ம வெளியில போகும்போது முதல்ல என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் நீங்க வெளியவே போகணும். எந்த ஒரு சின்ன காரியம், ஒரு செருப்பு எடுக்க போறீங்களா, ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்களா, இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்களா, அப்ப கூட நம்ம என்ன செய்யணும், ஜெபிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா இது பொல்லாத உலகமா இருக்குது. ஏன்னா பிசாசு வந்து ரொம்ப ரொம்ப யாரை எப்படி விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வகை தேடிட்டு இருக்கிறான் பாத்துக்கோங்க. அதனால இன்னைக்குல இருந்து நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க படிக்கிற இடத்துலயா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இனி இன்னும் வரப்போகிற உங்களுடைய எதிர்காலங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதற்காக நீங்க இப்ப இருந்தே ஜெபிக்கணும். எங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே, நாங்க படிக்கணும், நல்லா படிச்சு அதாவது நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன செய்யணும், நல்ல பெருமையை தேடி கொடுக்கறவங்களா இருக்கணும். கெட்ட பேர் வாங்கிடவே கூடாது நம்ம எப்பவும் அப்படிங்கிறத நம்ம லைஃப்ல என்ன செஞ்சிடணும் வச்சுக்கணும். இன்னொன்னு கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க தான் புகழப்படுவாங்கங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த வசனத்தை நீங்க எங்க போனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இப்படி நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, உங்களை வந்து யாரு தீமை செய்ய சொன்னாலும் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க தீமை பண்ணவே மாட்டீங்க. அந்த தீமைக்கு பதிலாக என்ன செய்யணுமா, நம்ம நன்மைதான் செய்யணும். அதே மாதிரி தீமை செஞ்சவங்கள்ட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சண்டையும் போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணாம நன்மை பண்ணிருங்க, இல்ல சிரிச்சுக்கிட்டு சைலண்டா போயிருங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை, மிகப்பெரிய தண்டனை அதுதான். அதனால இன்றைக்குல இருந்து நீங்க ஒரு தீர்மானம், இந்த புதிய வருஷத்துல போன வருஷம் 25வது வருஷம் சில பேர் சொல்லுவாங்க, ஆமா எனக்கு அந்த வருஷத்துலயே ஒண்ணும் பண்ணல, இனி வந்த இந்த வருஷம் மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கூட ஒரு சிலர் ஏக்கத்தோட இருக்கலாம். ஆனா நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் நம்மளுடைய லைஃப்ல நம்மள வந்து உயர்த்தணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா உயர்த்துவாரு. அதுக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஞானமா இருக்கணும், அவருக்கு பிரியமானவைகளை தான் நம்ம செய்யணும். பிரியமில்லாதவைகளை நம்ம செய்தா அது எதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பிரியமில்லாதவைகளை செய்யும் போது நமக்கு பிளெஸிங் கிடைக்காது. இந்த இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. அதனால அது எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன செய்யலாம், அவர்கிட்ட கேட்டு என்ன செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். இது
உங்க ஒவ்வொருவருடைய லைஃப்லயும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு உங்கள் மூலமாக இன்னும் நிறைய பேரு உங்களை பார்த்து இன்னும் அநேக ஆத்துமாக்கள் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. உங்க கூட இருக்கிற வேற புறஜாதிகளுக்கும் நீங்க என்ன செய்யலாம், ஆண்டரை பத்தி சொல்லி, எதுக்கு நீ இப்படி இருக்கிற, எதனால உனக்கு இவ்வளவு பிளெஸிங் கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல, ஆண்டருக்கு பயந்து அவருடைய வழியில தான்ப்பா நான் நடக்கிறேன், வேற எதுவுமே இல்ல, இதுதான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ரகசியத்தை சீக்கிரட்டை கேட்டு என்ன செய்வாங்க, அவங்க கிட்ட பெற்றுக்கொள்வாங்க. அதனால அருமையான தம்பி தங்கச்சிகளா, நான் உங்ககிட்ட கேக்குறது, நம்ம யார் என்ன சொன்னாலும், நீ இந்த தப்பு பண்ண அந்த தப்பு சொன்னாலும் அதை நீங்க தயவு செய்து செய்யாதீங்க. அது இப்ப அதாவது நம்ம பண்ற ஒவ்வொன்றுமே என்ன செய்யப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால நீங்க வேணா பேரண்ட்ஸுக்கு தெரியாம, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம, ஆசிரியர்களுக்கு தெரியாம, கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்கறவங்க, ஆனா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்மள ஒரு கண் பார்த்து கொண்டே இருக்கிறதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சு, அவருக்கு பயந்து யாருமே பார்க்கலன்னு நினைக்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நீங்க ஒரு தனி ரூம்ல போய் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு 3ஆம் தேதி ஆயிடுச்சு. பரவாயில்ல ஆண்டவரே, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டேன், எவ்வளவோ தவறு செஞ்சுட்டேன், யாருக்கும் தெரியாம நான் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இனி நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா பையனாதான் நான் வாழணும், இந்த உலகத்துல வாழ்ந்தான் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க இந்த வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதே மாதிரி அதிகாலையில எழும்பி நீங்க ஜெபிங்க. அதிகாலையில எழும்பி ஜெபிச்சுட்டு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நைட்டு படுக்கும்போது இன்றைக்கு நம்ம என்ன நல்ல காரியம் எல்லாம் பண்ணோம், என்ன கெட்ட காரியம் எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு நீங்க யோசித்து, அந்த கெட்ட காரியம் நிறைய இருந்துச்சா, இல்ல நல்ல காரியம் நிறைய இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்க ஒரு நோட்டு போட்டு கூட எழுதலாம். இல்ல உங்களுக்கே தெரியும். அதுல நீங்க ஒண்ணு ஒண்ணா குறைக்க பாக்கணும். கெட்டது இவ்வளவு இருக்குது, என்னையால விடவே முடியல ஏசப்பா, இந்த சீரியல் பாக்குறத விடவே முடியல, இல்ல சினிமா பாக்குறத விடவே முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல பசங்களா இருந்தா கிரிக்கெட் விளையாடாம நான் அந்த டைம் அதுல ஸ்பெண்ட் பண்றேன், ஆலயத்துக்கு போகாம இருக்கிறேன். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கலாம் உங்களுக்குள்ள. அதாவது விட முடியாத பாவங்கள், விட முடியாத காரியம் இருந்துச்சுன்னா, அதை இன்னைக்கு நீங்க ஆண்டர்ட்ட ஜெபிங்க. அதிகாலமே நாளைக்கு எழும்பி ஜெபிங்க. இன்னைக்கும் நீங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நம்ம நல்லது பண்ணோம், எவ்வளவு கெட்டது பண்ணோம், அதை எப்படி நம்ம குறைக்கலாம். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆனா மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லி நீங்க மன்னிப்பு மட்டும் கேட்காதீங்க. அதை விடுறதுக்கு பார்த்து மற்றவர்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி தவறு செஞ்சாங்கன்னா, இனிமே நான் இந்த இந்த இதுக்கு வரல அப்படின்னு சொல்லுங்க. 2 நாள் அவங்க உங்க மேல கோவமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட அவங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரியா? அதனால இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எங்களுடைய லைஃப்ல இதுவரைக்கும் எங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்க புதுசா இதை கத்துருக்கலாம், இல்ல இந்த இதை திரு யாரோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட நீங்க சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய லைஃப்ல நான் சொல்றேன், இதுதான் என்னுடைய சீக்ரெட். என்னுடைய வாலிப வயதிலே நான் ஆண்டவரை ஏத்து ரட்சிக்கப்பட்டேன். ஆனா அன்றைக்குல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எங்க வீட்லயும் சரி, நாங்க சினிமா பார்த்தது கிடையாது. 12th முடிக்கும் போதுதான் எங்க வீட்லயே டிவி வாங்கினாங்க. ஆனா நாங்க சினிமாங்கிறது பார்த்தது கிடையாது. அப்புறம் அந்த சீரியல் இது எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கிறோம் நாம. ஆனா கர்த்தர் அவ்வளவு நல்ல பிளெஸிங் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் நம்ம ஆண்டருக்காக பண்ணோம், என்ன நம்ம ஆண்டருக்கு நம்ம கூடயே நம்ம வயசுல இருக்கிறவங்க சினிமாக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏய் நான் போயிட்டுறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு எங்க அம்மா என்ன சொல்வா, வா சர்ச்சுக்கு பா, லென்ட் டேஸுக்கு வாங்க வாங்க ஈவினிங் சர்ச்சுக்கு போனோம் அப்படிம்பாங்க. சோ அப்ப நமக்கு தோணும், என்னடா இவங்க எல்லாம் என்னமோ என்னமோ சொல்றாங்க, ஆனா அது தெரியாதுதான், ஏதோ என்ஜாய் பண்ண போறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அங்க போய் உட்கார்ந்த உடனே அந்த பாட்டு, அந்த வசனங்கள் அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு அறியாம நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அத அடுத்த நாள் போய் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏய் நீ போனல, அங்க என்ன இருந்துச்சு உனக்கு, 3 மணி நேரம் அப்படி இருந்துச்சு, ஆனா எனக்கு பாரு இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி என்னை ஆண்டவர் பிளெஸிங் பண்ணாரு, நான் இது கேட்டேன் ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படி நம்ம சொல்லும் போது அவங்களுக்கே ஒரு ஹர்ட் ஆகும். ஓ அப்படியா, இனிமே அவங்க நம்மள அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன் நான் போறேன் அப்படி நம்மள சொல்ல மாட்டாங்க, என்னையும் வான்னு கூப்பிட மாட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா காலம் பொல்லாததா இருக்கிறதுனால, நாட்கள் கொஞ்சமா இருக்கிறதுனால, இன்னைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இந்த லைஃப். நம்மளுக்கு யார் யாருக்கு எப்ப என்ன ஆண்டர் வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க.
நானே இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் ஏசப்பா. நாங்க உமக்கு பயந்து உமக்கு பிரியமா நாங்க நடக்கணும். அதுதான் அவர் விரும்புறாரு. வேற ஒண்ணும் அவர் விரும்பவே இல்லை. அதனால தயவு செய்து நீங்க விட முடியாத பாவங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே அதை விட்டுருங்க. சில பேர் நினைக்கலாம், இல்ல நான் ஒரு 50 வயசுல நான் ஏஜ் ஆன பிறகு ஆண்டவரே நான் விட்டுட்டு நான் உமக்காக ஊழியம் செய்ய வர்றேன். அப்படி இல்ல. சகோதர சகோதரிகளே, நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம அவருக்கு பண்றது இது ஒண்ணுதான் அவர் கேட்கிறாரு. வேற ஒண்ணும் நம்ம கிட்ட கேட்கல. அவர்கிட்ட நீங்க காலையில எழும்பி உங்களுக்கு ஞானம் தரணுமா, இல்ல இது இல்லையா, எதுல குறைவோ அதை நீங்க கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, எழுதி வச்சு நீங்க ஜெபிச்சு இன்னைக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு உங்க டைரியிலயோ இல்ல உங்க நோட்லயோ டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்தந்த இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன், இது எனக்கு முடிஞ்சிருச்சு, இது எனக்கு பினிஷ் ஆயிடுச்சு, ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்க வேறவங்களுக்கு சாட்சி சொல்வீங்க பாத்துக்கோங்க. நீங்க அதாவது கடவுள் ஏன் குழந்தைங்களும் சரி, வாலிபர்கள் இளம் பிரயாத்துல உன் சிருஷ்டிகரை நினை சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஏஜ் தான் பொல்லாத ஏஜ். அதாவது 2 சின்ன வயதை கூட கடந்துடலாம், அடுத்து இருக்கிறதையும் கடந்துடலாம். ஆனா இந்த ஏஜ் ரொம்ப நமக்கு கொடுத்த கிஃப்ட்ன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த கிஃப்ட்ல இந்த ஏஜ் நீங்க ஆண்டவரை ரொம்ப நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்க சொல்றேன், நீங்க நல்ல பிளெஸ்ஸிங்கா உலகம் முழுவதையும் நம்ம மனுஷன் எதுவும் எல்லாம் வேஸ்ட். அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, அழகு நம்ம வெளியில வேணா அழகா இருக்கலாம். சில பேர் உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தோட இருப்பாங்க. யார்கிட்ட போய் இந்த கஷ்டத்தை நான் சொல்ல அப்படின்னு. ஆனா தோற்றம் அழகு இல்லாம இருக்கும். ஆனா அவங்க அவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டரை பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுதும் உங்களை தாழ்த்தி, ஒருவேளை நான் இந்த இந்த தவறெல்லாம் செய்திருந்தேன், இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி நான் நடக்க போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து இன்றைக்கு நீங்க எல்லாரும் ஜெபிச்சு அந்த பாவத்தையோ அந்த இதையோ எல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க. விட்டுட்டீங்க, நாளைக்குல இருந்து நானு இப்படி இருப்பேன், இந்த டைம்ல எழும்புவேன், இப்ப தூங்க போகும்போது நானும் ஆண்டரே இது நான் பண்ணேன், இன்னைக்கு அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சேன், இல்ல இந்த மாதிரி தவறு செய்தேன், கூட அதாவது சிப்லிங்ஸ நான் ஏதாவது பண்ணேன், தப்பு பண்ணிட்டேன், அவங்களுக்கு சாரி இப்படி சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்டு, இன்றைக்கு இத ஒரு நல்ல சான்ஸா எடுத்து இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரம், இந்த நேரத்துல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நாளையில இருந்து நீங்க இல்ல இன்று ராத்திரியே அவர்ட்ட நீங்க ஜெபிச்சு, உங்ககிட்ட நீங்க இருக்கிற எல்லா குறைவுகளையும் என்ன செய்வாரான்றர் நிறைவாக்குவார். ஏன்னா இந்த நீங்க நினைக்கலாம் போன வருஷம் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு. ஆனா அது ஏதோ ஒரு சிக்ஷையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தடை இருந்திருக்கலாம். ஏன் அவர் தாமதம் பண்றாரு அப்படின்னா பெரிய பிளெஸிங்கா கொடுக்கலாம். நம்ம கூட சின்னதா நினைச்சிருப்போம், சின்னதா ஒரு கம்மியான விலையில நினைச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுலதான் நம்மளை உயர்த்தணும்னு நினைப்பாரு. அவருக்கு நம்ம சிறுமைப்படுவதோ நம்ம கண்ணீர் வடிக்கிறதோ அவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால எல்லாரும் இப்ப நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். இன்றைக்கு கேட்ட இந்த வசனங்கள், இந்த சத்தியத்தின் மூலமாக அன்றே என்னைய வழி நடத்துங்க ஏசப்பா என்று சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், எங்க அம்மாக்கு தெரியாம, என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு தெரியாம, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம இந்தந்த தவறுகள்லாம் நான் செஞ்சுட்டேன் ஏசப்பா, என்னைய மன்னிச்சிருங்க. இனியும் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். இன்றைக்குல இருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிறைய நல்ல காரியங்கள் தான் நான் பண்ணணும், உமக்கு பிரியமான வழியில நான் நடக்கணும் ஏசப்பா என்று சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் உங்களை தாழ்த்தி இந்த நேரத்துல கேளுங்க. ஏசப்பா, நீங்க ஒவ்வொருவரோடு பேசுங்க ஏசப்பா. இப்பொழுது இந்த பிள்ளைகள் உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க ஏசப்பா, அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர்கள் குடும்பத்துல இருக்கிற எல்லா குறைகளையும் நீங்க நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க பெற்றோரை ஆசீர்வதிங்க. அவர்கள் என்னென்ன தேவைகளோடு இந்த நேரத்திலே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்களோ இந்த நேரத்திலே ஏசப்பா அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் வந்திருக்கிறாங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளப்பா. இந்த செய்தியை அவர்கள் கேட்பதற்கு எந்த தடையும் இல்லாதபடி அவர்கள் கேட்டார்களேப்பா. ஆண்டவரே, அதை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு உமக்கு பிரியமாய் நடக்கவும், உமக்கு பிரியமான வழியிலே அவர்கள் ஞானமாய் நடக்கவும் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்னீங்களே ராஜா. அப்படியாக இவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள தகப்பனையும் உதவி செய்யுங்க ராஜா. அவர்களை முற்றிலும் சுற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த உலகத்துக்குள்ளாக செல்லும் பொழுது கர்த்தாவே, அவர்கள்
இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே செல்லும் போது பிசாசு அநேக தடைகளை கொண்டு வருவானப்பா. எல்லா தடைகளிலிருந்தும் ஏசப்பா நீங்க மாற்றி போடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆம் கர்த்தாவே, எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். செல்வியை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை கொடுத்த எனக்கும் நீங்க இந்த ஞானத்தை கொடுத்து இந்த வசனத்தை பேசும்படியாக கற்றுக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அவர்களுக்கு போய் சேர்ந்து அது 1, 30, 60, 100 பெருகத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்க ஒரு சிறு விதைதான் வைத்திருக்கிறோம்ப்பா. நீங்க அதை அறுவடை செய்து பெருக செய்வீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துக்குள்ளாக நாங்கள் செல்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளப்பா, ஆண்டவரே, வெளியில செல்லும் போதும் சரி, எந்த காரியத்துக்கு செல்லும் போதும் ஜெபித்து விட்டு போகணுங்கிற ஒரு நல்ல இதை வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இவர்களை மாற்றுங்க ராஜா. அவர்கள் இருக்கிற இடத்திலே சாட்சியா இருக்கணும்ப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர்கள் சாட்சி பகரணும்ப்பா. இந்த வசனத்தை கேட்டேன், நான் இப்படியா இருந்து மாறிவிட்டேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நீங்க அவர்களை பயன்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நீங்க ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக கூடாது ராஜா. ஆம் தகப்பனே, வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி இசப்பா அவர்களுக்கு பிளெஸிங்க கொடுங்க. இந்த ஆண்டுலே அவர்களுக்கு எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்க கொடுக்கிற தேவன். பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், போகையிலும் வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்படியாக ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைந்தால் தயவாக மன்னித்து எங்களை அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான வேலை எங்களையும் கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன்.